வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவராகும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்புமாக. இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் மீட்பின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனாட்சி மண்ணில் மலர வெடியல் என்று வந்தது. இதய குடிலில் அன்பு தீபம் உதய காணும் நாளிதே. இறைவனாட்சி மண்ணில் மலர வெடியல் என்று வந்தது. இதய குடிலில் அன்பு தீபம் உதயம் காணும் நாளிதே. பாருங்கள், பாருங்கள், உள்ளம் ஒன்று கூடுங்கள். வானில் அமுத நம்மில் வந்தார். இதய குடிலில் பாருங்கள், 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 உள்ளம் ஒன்று கூடுங்கள். வானில் அமுத நம்மில் வந்தார். இதய குடிலில் காணுங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள அருள் தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பங்கு மக்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் 2024ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிக்கு வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்கிறேன். இந்த நாள் வரலாறு இரண்டாக உடைந்த நாள். மன்னகம் தேடி கடவுள் மனிதனாக வந்த நாள். விவிலியத்தில் வாசிக்கின்ற எல்லா இறை வார்த்தைக்கும் உருவம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். இந்த உலகத்தில் இறை வார்த்தை ஒரு உடலாக, ஒரு சிந்தனையாக, ஒரு நாவாக, கை கால்களாக உருவெடுத்த நாள் இந்த நாள்தான். ஆதலால்தான் இந்த நாளை இந்த உலகுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒரு மகிழ்ச்சி நாளாக இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது. இந்த புதிய ஆண்டை துவங்குவதற்கு முன்னதாக இந்த ஆண்டு முழுவதும் பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று இந்த வருடத்தின் முத்தாய்ப்பாக இருக்கின்ற கருத்தை தான் இன்றைக்கு இந்த வரியிலே நாம் போட்டிருக்கிறோம். நம்மை தேடி வந்த விடியல் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கு விடியல் தான். ஒரு குடும்பத்திற்கு விடியல், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விடியல், இந்த சமுதாயத்திற்கு விடியல், இந்த வரலாற்றுக்கு மிகப்பெரிய விடியல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அப்படிப்பட்ட வரலாற்றிலே புகுந்த ஒரு இறைவார்த்தை மனிதம் பூண்ட நாள் இந்த நாள்தான். இந்த ஒரு அருமையான நாளை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் ஒரே மனதோடு இந்த பலிபீடத்தை சூழ்ந்து அந்த பிஞ்சு பாலகன் நம் பங்கு மக்களை, நம் பிள்ளைகளை, இந்த உலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உலகமே ஒரு சேர கொண்டாடுகின்ற மிகப்பெரிய ஒரு திருவிழா இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழா. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தால் அந்த வீட்டிற்கு மட்டும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த குழந்தை பிறந்ததால் இந்த உலகமே இன்றைக்கு மகிழ்ந்து ஒவ்வொருவரிடமும் இதுதான் பகிர்தல், இதுதான் கிவிங்,
இதுதான் பிறப்பு என்று பிறப்புக்கு ஒரு உன்னதம் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகையினால்தான் அவரின் பிறப்பில் தொடங்கி இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தை, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் விழா கண்டு அந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம், விழா எடுத்து கொண்டாடுகின்றோம். எனவே அத்தகைய நமக்கு விடியலு மட்டுமல்ல விடுதலை கொடுக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பு பெருவிழா திருப்பலியிலே நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்குமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். குறிப்பாக தூய உலக மாதா பங்கில் இருக்கின்ற 500 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும், உறுப்பினர்களுக்காகவும், இளைஞர்களுக்காகவும், இளம்பெண்களுக்காகவும், குறிப்பாக இறைவனைப் போல வாழ்ந்து நாங்களும் நற்செய்தியின் மதிப்பின்படி நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி பூண்டு குழுமி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது சிறு பிள்ளைகள் அனைவரும் கிறிஸ்துவைப் போல மன வலிமையிலும், ஆற்றலிலும், சிந்தனையிலும், ஞானத்திலும் சிறந்து விளங்கி இந்த பிறப்பு விழா எங்களுக்கு மிகப்பெரிய விடியலை தந்த விழா என்று நாம் வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே பங்கு மக்களின் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கிலே இயங்கி வருகின்ற 3 அருட்சகோதரிகளின் கான்வென்ட்ஸ், அந்த அருட்சகோதரிகளின் நலனுக்காகவும், சிறப்பாக இங்கு குழுமி இருக்கிற நம்முடைய அருட்தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும், புதிதாக பொறுப்பேற்று இன்றைக்கு முதல் தல கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறுபடியாகவும், சிறப்பாக இந்த ஆண்டிலே ஏராளமான நபர்கள் புதிய திருமணமாகி தல கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள், அவர்களின் கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இன்றைக்கு இந்த பலிபீடத்தை சூழ்ந்து இந்த பிறப்பின் நற்செய்தி இடையர்களுக்கு அறிவித்தது போல இந்த பலிபீடத்திலிருந்து நன்மை வாங்கி செல்லுகின்ற ஒவ்வொருவருக்குமே அது மகிழ்ச்சி ஊட்டு நாளாக அமைந்திட இந்த நாளிலே இறை வல்லமை வேண்டி நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பெருவிழாவினுடைய திருப்பலி லைவ் டெலகாஸ்ட், அமலோர் பவம் டிவி இது லைவ் டெலகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கும் இங்கும் சத்தம் எழுப்பாமல் இந்த திருப்பலியை 40,000 பேர் உலகெங்கிலும் இதை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பலன் பெறவும் நாமும் இறைவனுடைய பலனை பெறவும் நாம் உருக்கமாக ஜெபத்தோடு ஆன்மீகத்தை இறைவன்பால் எழுப்பி இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். ஒரு வினாடி நம்மையே உள்ளே சென்று சோதித்து பார்ப்போம். இவ்வளவு பெரிய கடவுள் என் உள்ளத்தில் பிறக்கிறார், ஆகவே நான் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். இருக்கிற நிலையை எண்ணி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவன் தூய்மையான நம் உள்ளத்தில் அவர் பிறக்க வேண்டும், அமைதியும் ஆனந்தமும் நிலைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமிறங்கி நம் பாவங்களை மன்னித்து அருளால் நிரப்பி நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
நாளிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் புதிதாக இருக்கின்ற குழந்தை இயேசுவின் சுரூபத்தை இப்பொழுது மந்திரிக்கிறார். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை புதிய சுரூபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக சுரூபத்தை உயர்த்தி மக்களுக்கு காட்டுகிறார். அனைவரும் பக்தி பரவசத்தோடு கரங்களை குவிப்பி கரங்களை தட்டி நாம் பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவோம். இப்பொழுது குழந்தை இயேசுவை எடுத்து செல்லுகின்ற பவனி, முதலில் தூபம் ஏந்தி செல்லுகின்ற பீட சிறுவர்கள், அதனைத் தொடர்ந்து மலர்களை எடுத்து செல்லுகின்ற சிறார்கள். போட வத்தி போட. வத்தி எடுத்து செல்லுகின்ற பீட சிறுவர்கள், அதனைத் தொடர்ந்து மலர் தூவுகின்ற பிள்ளைகள், அவர்களை தொடர்ந்து அருட்தந்தையர்கள், நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் குழந்தை இயேசுவை தாங்கி பவனியாக வருகிறார். அனைவரும் கரங்களை குவிப்போம். இப்பொழுது பாடல் குழுவினர் பாடல் பாடுவார்கள். பாடல் குழுவினோடு இணைந்து நாம் அனைவரும் இறைவனை வாழ்த்தி பாடுவோம்.
இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் புதிய சுரூபத்தை குடிலிலே வைத்து புதிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தில் பிறந்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது நாம் வெளிப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யும் வண்ணமாக பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனையும் தூபமும் நம்முடைய ஜபத்தையும் அவரிடம் சமர்ப்பிக்கும் வண்ணமாக மாலையிடப்படுகிறது. புதிதாக பிறந்திருக்கிற இயேசு குழந்தைக்கு மாலையிடப்படுகிறது. இப்பொழுது குடியினுடைய லைட்ஸ் எல்லாமே போடப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் புதிதாக பிறந்திருக்கிற இயேசு குழந்தைக்கு தூபம் இடுவார்கள். எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க. புதிதாக பிறந்திருக்கிற குழந்தை வணங்கணும். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்முடைய தந்தை அவர்கள் தூபமிடுவார்கள். இப்பொழுது கொயர் குரூப் இப்பொழுது பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுவுக்கு பாடல் பாடி நம்முடைய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் செலுத்துவோம். இப்பொழுது அனைவரும் பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவுக்கு தலை வணங்கி நம்முடைய ஆராதனை செய்வோம். Oh, come, let us
ஒளியின் சுடரால் புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீர். அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் முன்னகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் இழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரின் அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உண்டாகுக உலகில் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகில் நல்மனம் கொண்டோருக்கு அமைதியும்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகில் நல் மனம் கொண்டோருக்கு அமைதியும் ஆகுக. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அநீதி அழிவுறும். உலகின் மீட்பர் நம்மீது அரசாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தனக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள
வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிறுவர்கள் முன்னால் இருப்பவர்கள் சத்தம் எழுப்பாமல் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் முன்பே உங்களுக்கு கூறினேன், இது லைவ் டெலகாஸ்ட் செய்வதனால உலகெங்கிலும் பலரும் இதை பார்த்து பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே இறைவன் இறங்கி அக்களிப்போடு குதூகலத்தோடு கேட்ட வரங்களை நாம் பெற்று செல்லுவதற்காக இந்த திருப்பலியின் பீடத்தின் மீது கண்களை வைத்து இறைவன் இங்கே பிறக்கிற இறைவன் உள்ளத்தில் பிறக்கிறார் என்ற உணர்வை உண்டாக்கி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்றால் அக்களிப்பு, ஆர்வரிப்பு, ஆர்வாட்டம், மகிழ்ச்சி, கொள்ளை இன்பம் குதூகலித்து நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்து போக வேண்டும். ஆகவே இது நள்ளிரவாக இருப்பதினாலே எல்லாரும் நெருக்கமாக இருப்பதினாலே கொஞ்சம் உஷ்ணமாகவும் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து மிக மகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக நாம் சொல்லுவோம், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னும் கையெல்லாம் உயரலையா? எல்லாம் அலேலுயா அலேலுயான்னு அப்படி கை உயர்த்தி சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருவீங்க. இல்லைனாக்கா மூச்செல்லாம் ரொம்ப நிறைய பேர் உள்ளெல்லாம் ரொம்ப அப்படியே ஹீட்டாக இருக்குது. சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. வெரி குட். சரி, இப்போ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்னால் மகிழ்ச்சி, கொண்டாட்டம். ஏன்னா வீட்டில் கொண்டாடுறீங்க, ஆலயத்திலும் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடியாக்கி தான் பாட்டெல்லாம் நல்ல ஆடம் நம்முடைய ஆடல் பாடல் போல பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நம்ம கிறிஸ்து பிறப்பு என்றால் கொண்டாட்டம் என்பது இன்று அல்ல, அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எசாயா 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுவான், மெசியா கடவுள் மனிதனாக பிறக்கப் போகிறார், அக்களியுங்கள், ஆர்வரியுங்கள், கொண்டாடுங்கள், குதித்து மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நாள் இந்த நாள், அந்த கடவுள் பிறந்த நாள் இந்த நாள். ஆகவே கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. இப்போ கடவுள் நம்மோடு இருக்கிற வேளையில் நமக்கு என்ன சோகமும் துயரமும் துன்பமும் கலக்கமும் இருந்தால் கடவுள் இல்லை. ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஆனந்தம், அகமகிழ்ச்சி, ஆர்வரிப்பு. அதை தான் இசையா மிக அருமையாக இசையா சொல்லுவார். அவன் இசையா 7:14 மிக அருமையாக சொல்லுவான், கன்னி ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார், அவர் எம்மானுவேல் என்று பெயர் பெறுவார். எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. மீண்டும் அவன் சொல்லுவான், கடவுள் நம்மோடு என்றால் விடுதலை நம்மோடு, உலகம் தராத அகமகிழ்ச்சி நம்மோடு,
இந்த உலகம் தராத சமாதானம் நம்மோடு, கடவுள் நம்மோடு. இன்னும் எசையா சொல்லிக்கொண்டே செல்லுவார். அந்த கடவுள் நம்மோடு, மக்களோடு அவர் வந்து இந்த மண்ணில் அவர் பிறக்கிற போது இந்த மண்ணில் என்னென்னலாம் உண்டாகும் என்று அவன் சொல்லுவான். இங்கே குருடர்கள் பார்ப்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், நோய்களெல்லாம் தீர்ந்து போகும். அலகையினுடைய அக்களிப்பிலிருந்து, ஆர்ப்பாட்டத்திலிருந்து அவர் விடியல் கொடுப்பார். ஒடுக்கப்பட்டவர்களுடைய நுகத்தடியை ஒடித்து போடுவார். அவர் அழுகையின் முக்காட்டை நீக்கி விடுவார். கவலைகளை அவர் முழுமையாக களைத்து விடுவார். ஆகவே ஆர்வரித்து கொண்டாடு, குதூகலித்து நீ மகிழ்வோடு இரு என்றெல்லாம் சொல்லுவார். அவன் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, வரலாறும் நடந்திருக்கிறது, வரலாறு நடந்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. எதற்காக நம்மோடு? மனிதனை கடவுளாக்க. கடவுள் நம்மோடு, நம்மை கடவுளாக்க கடவுள் மனிதனாக பிறக்கிறார். அதை இன்னும் நாம் உணரவில்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். நாம் உணராமல் இதுவரை வாழ்ந்திருக்கலாம். இந்த கிறிஸ்து நினைவு நாளில் வருகிற போது மீண்டும் ஒரு வாய்ப்பு. மனிதன் மனிதனாகவே சாகக்கூடாது. அவன் புனிதனாகி, அவன் கடவுளாகி, அவன் இறக்கிற போது கடவுளோடு ஒன்றரை கலந்து விடுகிறான். ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், எசையா இன்னும் மிக அருமையாக அதன் பின்னோக்கி அவன் சொல்லுகிறான். அங்கே மனிதனுக்கு சாகாவரம் கொடுத்தார், சிங்கார வாழ்க்கையை கொடுத்தார், சிங்கார வனத்தில் இருந்தான். மனிதன் தன்னுடைய ஆணவத்தால் அத்தனையும் இழந்தான். சாவு அவனுக்கு உண்டானது, கவலை உண்டானது, அழுகை உண்டானது, அவன் வாழ்க்கையில் உழைப்பு உண்டானது, சோதனை உண்டானது. ஆகவே திரும்பவும் நம்முடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லுவது, அப்படி அத்தனையும் இழந்த மனிதனை கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு வருகிற வேளையில் மனிதனை இந்த இறப்பு, இந்த இருள் எல்லாம் மறைத்து ஒளியான வாழ்க்கை கொடுப்பார். அதை தான் இன்று கூட முதல் வாசகத்தில் கேட்டோம். இருளை கிழித்து பேரொளியை உங்களுக்கு ஊட்டுகிறார். இன்னும் அவர் இடையர்களுக்கு சொல்லுகிறார், பிறந்த உடனே என்ன இருக்கிறது? முதல் வார்த்தை கடவுள் நம்மோடு. ஆகவே மிக அருமையாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உலகிற்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் மிக பெரும் நற்செய்தியை அறிவிக்கிறேன், உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார், உலகுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி என்று சொல்லுகிறார். அந்த செய்தி தான் அவர், அந்த செய்தி மனிதனுக்கு துன்பங்கள் நீங்கி போகும், பிரச்சனைகள் தீர்ந்து போகும், இப்போது இருக்கிற நிலைமைகளெல்லாம் மாறி போகும், இருள் நீங்கி ஒளி பிறக்கும், இன்னும் உங்களுடைய நுகத்தடிகளெல்லாம் முடிக்கப்படும், இங்கே அற்புதங்கள் காணுவார்கள், உடல் நோயெல்லாம் நீங்கி போகும், உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி போகும், இங்கே உள்ள இறைவனுடைய முழு அமைதியும் ஆனந்தமும் பிறக்கும். இந்த ஆனந்தம் இது உலகம் தரும் ஆனந்தம் போல அல்ல. உலகம் தரும் ஆனந்தம் சிறிய இன்பம், அது சிற்றின்பம். இறைவன் தரும் ஆனந்தம் இது நிரந்தர ஆனந்தம், நிரந்தர சமாதானம், நிரந்தர சந்தோஷம். அது மட்டுமல்ல, இந்த உலகில் அவன் நிறைவாழ்வு, இந்த உலகில் மட்டுமல்ல, இறந்த பின்னால் அவனுக்கு நித்திய வாழ்வையும் இந்த பிறப்புதான் கொடுத்தது. அந்த கடவுள் நம்மோடு வந்ததினால் இதெல்லாம் நமக்கு உண்டானது. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், இந்த ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அழகாக குடிலெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் புத்தாடைகளை நாம் உடுக்கிறோம், நல்ல சுவையான கேக் எல்லாம் வெட்டி சாப்பிடுகிறோம். இதெல்லாம் ஒரு ஃபீல், என்ன ஒரு உணர்வு. என்ன உணர்வு? நாமெல்லாம் கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு, கவலை தீர்ந்தது என்று சொல்லி ஒருவரை வாழ்த்தி நாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் அடையாளம். உணவு, கேக்கு, ட்ரெஸ்ஸு, இந்த விளக்கு, எல்லா ஆடம்பரம் எல்லாமே அடையாளம். இதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இந்த அடையாளங்கள் எல்லாம் நம் மனதுக்குள்ளே இருக்கிற இருளெல்லாம் நீக்கப்பட்டு மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்து போக வேண்டும்.
அதுதான் கடவுள் நம்மோடு. அந்த கடவுள் நம்மோடு என்று சொன்னால் நமக்கெல்லாம் முழுமையாக அத்தனையும் நாம் முழுமையாக பழைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும் மாறி போகும், தீர்ந்து போகும். அக்களித்து கொண்டாடும் அகமகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு பிறக்கும். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவர் பிறந்தபோது அனைவருக்கும் அறிவித்தார். அவர் வாழ்ந்தபோது முடவர்களை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். அவரும் இறந்து உயிர்த்தார். ஆகவே அவர் சொன்னதை எல்லாம் செய்தார். ஆகவே நம்புங்கள், கடவுள் நம்மோடு. ஆகவே அக்களித்து கொண்டாடுங்கள், ஆர்வரியுங்கள், அழுகையின் முக்காட்டை நீக்கிவிடுங்கள். இன்று மட்டுமல்ல, என்றும் கடவுள் நம்மோடு, என்றும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு முழுமையான இன்பமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அவர் அளித்து கொண்டே அவர் இருப்பார். இது கடவுள் நம்மோடு. திருச்சபை இதை ஆண்டுதோறும் கொண்டாடுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இன்று கடவுள் உன் உள்ளத்துக்கு உள்ளே வருகிறார், உவகை தருகிறார், ஆனந்தம் தருகிறார், அக்களிப்பு தருகிறார், நிறைவாழ்வு தருகிறார். உனக்கு பின்னாலே நிலைவாழ்வையும் தருவார். அத்தனையும் பெற்றுக்கொண்ட நீ பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய அருகில் வாழ்கிற, நம்மோடு வாழ்கிற மக்களோடும் கடவுள் அவர்களோடும் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார்கள், பெற்ற பேரின்ப பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் நீங்களும் கடவுள். கடவுள் என்றால் அவர் கொடுப்பவர், அவர் மகிழ்ச்சி கொடுப்பவர், அமைதி கொடுப்பவர், ஆனந்தம் கொடுப்பவர், ஆரோக்கியம் கொடுப்பவர், நிறைவாழ்வு கொடுப்பவர். அந்த கடவுள் நமக்குள்ளே அத்தனையும் கொடுக்கிறார். பெற்றுக்கொண்ட நாம் பிறரோடு சென்று அதை அடுத்தவர்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்கிற போது, அடுத்தவர்களுக்கு நாம் கவலை தீர்க்கிற போது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்து உயர்த்துகிற போது நாமும் கடவுளாக மாறிவிடுகிறோம். ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்றால் கடவுள் நம்மோடு, நம்மோடு என்றால் கடவுள் நம்மோடு வந்தார். ஏனென்றால் நாம் கடவுளாக மாற வேண்டும். நாம் கடவுளாக மாற வேண்டுமெனில் கடவுள் நமக்கு கொடுக்கிறார், அவர் கடவுள். ஆகவே நம்மில் இருப்பதை பிறருக்கு கொடுத்தார், நாம் கடவுள். ஆகவே கடவுள் கொடுத்ததை அடுத்தவருக்கும் கொடுத்து அனைவரும் அக்களித்து கொண்டாட நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நாமும் கடவுளாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. ஏனென்றால் கடவுள் நம்மோடு. ஏனென்றால் மனிதன் நாம் கடவுளாக மாற வேண்டும். மாற வேண்டுமெனில் இன்று தொடங்கி தொடர்ந்து புதிய வாழ்க்கையில் நாம் உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்கிற போது நாம் கடவுளாக மாறிப்போவோம். ஆகவே திருப்பலி முடிந்த உடனே நீங்கள் எல்லாம் வேகமாக ஓடிவிடாமல், நீங்கள் பெரிய உள்ளதையெல்லாம் கொடுக்காவிட்டாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒவ்வொருவரை பார்த்து கொண்டு அனைவருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு முறையாக நாமெல்லாம் மகிழ்ச்சி, உள்ளத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்டோம், மகிழ்ச்சி பிறந்து விட்டது, சமாதானம் நிறைந்து விட்டது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறையாக நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொள்ளுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அவங்களுக்கு சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. கையை பிடிச்சி சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. ஆகவே இது ஒரு அடையாளம். இதை போலவே நாம் உலகில் சென்று குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் வாழ்கிற போது சமுதாயமே அக்களித்து கொண்டாடும், ஆர்வரித்து மகிழும். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இங்கே இந்த திருப்பலியில் நாம் தொடங்குவோம். ஆமென். படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம்.
அறையப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இனத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவமன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் மலை மீது இருக்கிறார், ஆனால் மலையில் மட்டும் இல்லை. அவர் வானங்களில் இருக்கிறார், வானங்களில் மட்டும் இல்லை. அவர் ஆலயத்தில் இருக்கிறார், ஆலயத்தில் மட்டும் இல்லை. அவர் நமது உள்ளத்தில் முழுமையாக அவர் இருக்கும்போது உண்மையாகவே நாம் தெய்வ சாயலாக மாறிவிடுகிறோம். ஆகவே உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு வேண்டுதல்களை எல்லாம் நம்பிக்கையோடு அவருடைய பாதங்களில் வைப்போமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சியும் உலகில் கடவுளுக்கு உகந்தோருக்கு அமைதியையும் தரும் இம்மாபெரும் மகிழ்ச்சி தரும் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி நம் உள்ளங்களுக்கும் அகில உலகத்திற்கும் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தர வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ பயிற்சி பெற வேண்டுமென மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த மாமன்னரே, எங்கள் இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் போலிகளை விட்டுவிட்டு உம்மையை பற்றி கொண்டு உண்மையுடன் வாழ வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் பிறப்பால் உமது அருளை எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ள எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது அன்புக்கும் அருளுக்கும் உகந்த கருவிகளாக எம்மை ஆக்கிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழையைப் போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்கள் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ள வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை திறந்து உம்மையே எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். நீர் இருக்கும் இடத்தில் கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கு இருள் இல்லை. நீர் இருக்கும் இடத்தில் துக்கமில்லை, துயரமில்லை. மாறாக நீர் இருக்கும் எங்கள் உள்ளத்தில் இனிமேல் மகிழ்ச்சியும் சமாதானமும் அக்களிப்பும் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் வாழ்வதற்கு தினந்தோறும் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மண்ணில் மழலைய பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ? மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ? மண்ணில் மழலைய பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ? மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ? எதை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? எதை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? மண்ணில் மழலைய பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ? மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ? ஏழ்மை உள்ளத்தை விரும்புகிறார், அதை ஏற்க என் மனம் தடுக்கிறது. ஏழ்மை உள்ளத்தை விரும்புகிறாய், அதை ஏற்க என் மனம் தடுக்கிறது. சுகமாக வாழும் எனக்கு அதை விடுத்து வாழ மனம் தடுக்கிறது. சுகமாக வாழும் எனக்கு அதை விடுத்து வாழ மனம் தடுக்கிறது. மகிழ்வோடு தருகின்ற மனதாக மாற்றிடுவாய். என்றும் மகிழ்வோடு தருகின்ற மனதாக மாற்றிடுவார். எதை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? எதை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? மண்ணில் மழலைய பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ? மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ?
நாதர் என் வாழ்வை உயர செய்வார். அனைத்துமே உன் கரங்களால் ஏற்று அருள் புரிவாய். என்னை கொடுக்கின்ற மனதாக மாற்றிடுவாய். கொடுக்கின்ற மனதாக மாற்றிடுவாய். இதை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? எதை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ? மண்ணில் மழலைய பிறந்த தெய்வமே என்னை தேடி வந்ததையோ. மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் அர்ப்பணிக்கிற திருப்பலி இறைவனுக்கு ஏற்புடையது ஆகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய கிறிஸ்து பிறப்பு திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாக கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் எங்களை ஆட்கொள்ளப்படுகிறது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 தூயவர்
ஆசீர்வாதங்கள் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த பங்கு மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு. ஆகவே கவலையும் அழுகையும் துன்பமும் எல்லாம் நீங்கி போனது. கடவுள் நம்மோடு. மகிழ்ச்சியும் ஆரவாரமும் அக்களிப்பும் சமாதானமும் நிலைத்து நிற்கும் என்ற நம்பிக்கையில் நம்மோடு ஆண்டவர் என்றும் நமக்கு அமைதியும் ஆனந்தமும் தொடர்ந்து தருவார் என்ற நம்பிக்கை உறுதிப்படுத்தும். நம்முடைய ஆன்மாவில் அந்த உறுதி நமக்கு நிரந்தர அமைதியும் ஆனந்தமும் தருகின்ற இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை உருக்கத்தோடு பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இதோ கூடியுள்ள உமது பிள்ளைகள் இவர்கள் குடும்பத்தாருடைய ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசத்தை கருணை கண் கொண்டு நீர் எங்களோடு என்றும் வாழ்கிறீர். எப்பொழுதும் எங்களுக்கு நிலைவாழ்வும் உண்டு என்ற நம்பிக்கையில் நாளும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அற்புதமான வரங்களை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கரங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு நம்முடைய மகிழ்ச்சி நிறைந்த சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இறைவனின் செல்வம்
தேவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம்மோடு வாழும் கடவுள். கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று உறுதியளித்த கடவுள் நம்மோடு. நிறைவாழ்வு நம்மோடு. ஆகவே இந்த விண்ணக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தம் உட்கொள்ளும் எங்களுக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இப்பொழுது வழங்கப்படவிருக்கிற நற்கருணையில் நம்முடைய கத்தோலிக்க சபையை சார்ந்த அன்பர்கள் மட்டும் பங்கெடுக்கவும். மற்ற சபையினர் யாராவது இருந்தால் அப்படியே ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவிடம் உங்கள் மன்றாட்டுக்களை ஏறெடுத்து ஜெபிக்கவும்.
அழைத்தேன் என்னுள்ளே வாரும் ஐயா தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. உன் பதம் சரணடைந்தேன் உன் அருளை நினைத்தேன் உன்னிடம் தொடர்ந்திடுவேன் உனதாய் மாறிடுவேன். உன் பதம் சரணடைந்தேன் உன் அருள் வேண்டினேன் உன்னிடம் தொடர்ந்திடுவேன் உனதாய் மாறிடுவேன். வானக விருந்தே வழிகாட்டும் தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. நோயினில் நான் வீழ்ந்தேன் தாய் போல் என்னை காத்தாய் துயரினில் தவித்திருந்தேன் துணையாய் நீ அணைத்தாய். நோயினில் நான் வீழ்ந்தேன் தாய் போல் என்னை காத்தாய் துயரினில் தனித்திருந்தேன் துணையாய் நீ அணைத்தாய். தயையாய் நீ இருந்து தலையணை தாங்கி நின்றாய். தயையாய் நீ இருந்து தலையுறை தாங்கி நின்றாய். உன்னில் நான் வாழ என்னை நீ ஆழ்வாய். பாவம் தீர்க்கவே பரமன் உன்னை பலியாய் எமக்களித்தாய். சாபம் நீக்கி சரணம் போக்கி சமத்துவம் எனக்களித்தாய். பாவம் தீர்க்கவே பரமன் உன்னை பலியாய் நமக்களித்தாய். சாபம் நீங்கியே சரணம் போக்கி சமத்துவம் எனக்களித்தாய். வானக விருந்தே வழிகாட்டும் தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. வானக விருந்தே வழிகாட்டும் தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. காலையும் மாலையும் உன்னை நான் அழைத்தேன். காலையும் மாலையும் உன்னை நான் அழைத்தேன். என்னுள்ளே வாரும் ஐயா தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. உன் பதம் சரணடைந்தேன் உன் அருள் வேண்டி நின்றேன் உன்னிடம் தொடர்ந்திடுவேன் உனதாய் மாறிடுவேன். உன் பதம் சரணடைந்தேன் உன் அருள் வேண்டினேன் உன்னிடம் தொடர்ந்திடுவேன் உனதாய் மாறிடுவேன். வானக விருந்தே வழிகாட்டும் தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. வானக விருந்தே வழிகாட்டும் தேவா என்னுள்ளே வாரும் ஐயா. சின்னஞ்சிறிய கொடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய கொடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு
தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பொழியும் இரவிலே பார்த்தோக்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தோக்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை தேடி விடியல் என்றதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்று வைகரை விடிந்து கொண்டிருக்கிறது, விடிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் விடியல் உண்டாகும், இருள் நீங்கும். விடியல் ஒரு ஒளியை கொடுப்பது போல இந்த கிறிஸ்மஸ் ஒரு புது வாழ்வை, புது வசந்தம், புது மகிழ்ச்சி, புது சமாதானம் நமக்கும் உண்டாகி குடும்பத்தில் வளர்ந்து சமூகத்தில் பார்ப்பவர்களுக்கெல்லாம் பரவச் செய்வதுதான் இறையரசனுடைய முழுமையான நிறைவாழ்வினுடைய பகிர்வு. ஆகவே நம்மை தேடி விடியல் வந்தது, நமது வாழ்வு முடிந்து விட்டது. ஆகவே இன்னும் இருள் இருக்கிற மக்களுக்கு விடியலாக மாற வேண்டும். கடவுள் நம்மோடு என்று சொன்னால், நம்மோடு கலந்து விட்ட பின்னால் நாமும் கடவுள். தண்ணீரில் நீங்கள் சர்க்கரையை கொட்டிய பின்னால் தண்ணீர் வேறு சர்க்கரை வேறாக அங்கு இருக்காது, ஒன்றும் கலந்து ஒன்றாகிவிடும். ஆகவே இதுவரை நாம் நம்புவது இல்லை கடவுள் நற்கருணையில் மட்டும் இருக்கிறார் அல்லது வானத்தில் மட்டும் இருக்கிறார். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பில் நம்புங்கள், உங்களுக்கு உள்ளே இருக்கிறார், நாமும் கடவுள். ஆகவே கடவுளாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு அர்ப்பணித்து அந்த கடவுளைப் போலவே கொடுப்போமானால் நாமும் கடவுளாக வாழ்வோம். ஆகவே அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துகிறேன். அனைவரும் சொல்லுவோமா? மெரி கிறிஸ்மஸ். நான் தான் கையை ரெண்டு கையும் வாழ்த்துக்கிறேன், யாருமே வாழ்த்தலை. என்ன அது உங்கள் தூக்கம் கலைக்கிறது தான் நான் சொல்கிறேன். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன் கோயில்னா கூட மகிழ்ச்சியாக இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு இந்த மகிழ்ச்சி நீங்கள் வெளியில் போகிற போதெல்லாம் அது என்ன ஆகும்னாக்கா ரேடியேட் ஆகணும் எல்லாருக்கும். ஓ, கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கப்பா. நீங்கள் போகும்போதே பார்க்குறவங்களாம் மகிழ்ச்சி அடையணும், சிரிக்கணும். ஆகவே அனைவரிலும் சிரிப்பையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிற கிறிஸ்மஸாக உங்களுக்கு இது தொடர வேண்டும். இது ஒரு நாள் கிறிஸ்மஸ் இல்லை, என்றும் கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்தவனுக்கு சும்மா இது டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் இல்லை. கிறிஸ்தவனுக்கு ஏனால் கிறிஸ்து உள்ளே வாழ்கிற போது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ். ஆகவே இந்த அக்களிப்பை நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லுமாறு இறைவன் உங்களை வழி நடத்துவாராக. இன்று நாம் பலருக்கும் இந்த விழா மிக
அற்புதமாக அலங்காரமாக நமது ஆன்மீகம் முழுமையாக நிறையும் வண்ணம் ஆக்கி தந்த பலருக்கும் நாம் இன்று இப்போது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் சார்பாக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த திருவிழாவுக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் இந்த ஆலய பணிகள், ஆன்மீக பணிகள், மேய்ப்பு பணிகள், மக்கள் பணியில் ஈடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று இதையும் சேர்த்து அவர்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். நம்முடைய பங்கு பேரவை அதனுடைய நிர்வாகிகள் அவர்கள் ஆண்டு முழுவதும் அத்தனை விழாக்களையும் அற்புதமாக கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவையும் அற்புதமாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அதில் நிர்வாகியாக நம்முடைய பங்கு பேரவையினுடைய உபத்தலைவர் திரு அருள்தாஸ், செயலர் திரு ஜான்சன், பொருளர் திரு வின்சென்ட், இவர்களோடு அனைவரும் கூடி ஒவ்வொரு விழாவையும் திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பார்க்கிற குடில், இதில் காலையிலிருந்து அல்ல, ஏறக்குறைய ஒரு வார காலமாக நிர்வாகி, உபத்தலைவர், செயலர் எல்லாம் இங்கே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே எல்லா பங்கு பேரவை அந்த உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர்கள் ஆற்றி வருகிற பணிகளுக்காக, இறை ஊழியத்திற்காக அவர்களை பாராட்டி அரைவலையும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். கரவொலின்னா நல்ல சரவெடி மாதிரி இருக்கணும். பிறகு பாடற் குழு, இன்று மட்டுமல்ல, அவர்கள் வார வாரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து திருவிழாக்களுக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். திரு ராபர்ட் ராஜ்குமார் அவருடைய தலைமையில் தொடர்ந்து இந்த இசை வழி இறைமொழி இசை வழி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம்மையெல்லாம் ஆன்மாவை இறைவன்பால் எழுப்பும் வண்ணம் மிக அருமையாக ஆண்டு முழுவதும் செய்கிறார்கள். இன்றும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே பாடற் குழு அனைவரையும் நாம் பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி கரவொலி எழுப்பி அவர்களை இறைவனுடைய அருள் அவர்களோடு இருக்க மன்றாடுவோம். இன்னும் நம்மோடு இருக்கிற வேதியர் நம்பிக்கைராஜ் வேதியர் அவர்கள் ஒரு அதை சொல்லுவாங்கள்ல, நம்ம அவர் பம்பரம் மாதிரி சுழண்டு வேலை செய்கிறாங்கன்னா, நான் இவரை தான் பார்த்தேன், பம்பரம் மாதிரி சுழண்டு வேலை, ஒரு இடத்துல நிற்க மாட்டார். அந்த அளவிற்கு விறுவிறுப்போடு வேகமாக இந்த ஆன்மீக பணியை, மேய்ப்பு பணியை மிக அற்புதமாக ஆண்டு முழுவதும் ஆற்றுகிறார். இன்று எல்லாவற்றிற்கும் மிக அருமையாக இதையெல்லாம் நமக்கு ஆக்கி தந்ததில் அவருக்கும் பங்குண்டு. ஆகவே நம்முடைய வேதியர் நம்பிக்கைராஜ் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் பாராட்டி வாழ்த்து கூறி கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி கூறுவோம். இன்னும் நாம் இங்கே பார்க்கிற இந்த அலங்கார பூக்கள், இது இன்று மட்டுமல்ல, இந்த அலங்காரம் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த வண்ண விளக்குகள், இந்த மலர்கள், இந்த பீடத்தினுடைய அலங்காரங்கள், இதையெல்லாம் நம்முடைய கவனத்தை இந்த ஆலயத்தினுடைய மையப்பகுதியில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஆன்மாவை இறைவன்பால் எழுப்ப வேண்டும். அதற்காக இதையெல்லாம் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருள் இரக்க சகோதரிகள். ஆகவே அவர்கள் ஆற்றுகிற அற்புதமான பணிகளுக்கு நாம் கரவொலி எழுப்பி அவர்களையும் பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் மவுண்ட் சென்ட் ஜோசப் அங்கே அதனுடைய அருட்சகோதரிகள் இந்த நாட்களில் பலரையும் சந்தித்து, சிறைச்சாலையிலும் சந்தித்து, அந்த மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு உணவு உடைகளெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய இந்த பார்க்கிற அத்தனை ஒளியும் பளபளக்கும் வண்ண விளக்குகளால் கண்ணை பறிக்கிறது. இது கிறிஸ்மஸ் என்று சொல்லி நமக்கு மட்டுமல்ல, இந்த திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கிற அனைவருக்கும், ஓ கிறிஸ்மஸ், கடவுள் அவர்களோடு இருக்கிறார், கடவுள் வந்துவிட்டார், விடியல் உண்டானது என்று அறிவிக்கும் வகையில் மிக அற்புதமாக ஆக்கி தந்திருக்கிறார் திரு ஜேம்ஸ் குடும்பத்தார்கள். ஆகவே இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் செய்து வருகிற அத்தனை பணிகளுக்கும் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்தையும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்ளுவோம். நம்முடைய ஃபாதர் செயல் பங்கு தந்தை ஃபாதர் வேளாங்கண்ணி அவர்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கும் தந்தையாக அவர் இருக்கிறார்.
மறைக்கல்வியில் மிக ஈடுபாடு கொண்டவர். மறைக்கல்வியில் நமக்கெல்லாம் தெரியும், பைபிள் வாரத்தை கொண்டாடி சிறப்பித்தார். இப்போது கிறிஸ்மஸுக்கு பிரம்மாண்டமாக மறைக்கல்வி மாணவர் ஆசிரியர்களை வைத்து கிறிஸ்து பிறப்பு விழாவை மிகவும் மிக அருமையாக கொண்டாடினார். இந்த அனைத்து பணிகளையும் ஆக்கி தந்து மிகச் சிறப்பாக திட்டமிட்டு உறுதுணையாக நின்று அனைவரையும் ஊக்கப்படுத்தி செய்கிற நம்முடைய செயல் பங்கு தந்தை ஃபாதர் வேளாங்கண்ணி அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி அவரை பாராட்டுக்களையும் நன்றியும் அவருக்கு அறிவித்துக் கொள்ளுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் மிக குறிப்பாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே அமலோற்பவம் டிவி இங்கே எல்லா திருவிழா காலங்களிலும் இங்கு வந்து நமக்கு இதை லைவ் டெலகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஈடுபட்டு உழைக்கிற அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துகிறோம். நாம் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஆக்கி தந்தவர்கள், நம்மை தயாரித்தவர்கள். இந்த திருவருகை காலத்தில் நமக்கு தயாரிப்பாக இருந்தது பஜனை, அதாவது கேரல் சிங்கர்ஸ். 2 குழுவாக அவர்கள் பிரிந்து திரு ஜேம்ஸ் அவர்கள் தலைமையிலும் திரு ராபர்ட் அவர்கள் தலைமையிலும் 2 குழுக்களாக பிரிந்து அன்பியங்களெல்லாம் அவர்கள் சென்றார்கள். ஃபாதர் வேளாங்கண்ணி அவரோடு செல்வநாயகம் ஜஸ்டின் சில நாட்களில் சென்றார்கள். அனைத்து வீடுகளையும் சந்தித்து இயேசுவையே அங்கே பிறக்கச் செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் திரட்டிய நிதியிலிருந்து தான் இந்த எல்லா விழாக்களுக்கும் நாம் கொண்டாடுகிற நிதி கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய நிதியை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கும் நிதிக்காக அல்ல, அவ்வளவு தூரம் தினந்தோறும் மாலையில் சென்று குளிரில் மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி அறிவித்த அந்த குழுவினரை பாராட்டி கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்னும் பெயர் சொல்ல விரும்பாத நன்கொடையாளர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் அனைத்து விழாக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாத அந்த நன்கொடையாளர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களையும் நாம் பாராட்டுவோம். இறுதியாக அல்ல, உறுதியாக நீங்கள் இல்லாமல் திருவண்ணாமலை திருச்சபையே இல்லை. ஆகவே உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த திருவண்ணாமலை திருச்சபையில் அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடைபெற வைத்திருக்கிறது. உங்களுடைய மிக உயர்ந்த மனம், விரிந்த இதயம், அதை வைத்து நீங்கள் தொடர்ந்து அளிக்கிற அன்பளிப்பு மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபங்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இந்த பங்கை உயர்த்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி பாராட்டி மகிழ்ச்சியோடு நன்றி கூறுவோம். இன்னும் யாராவது விடுபட்டு இருந்தால் இன்னும் நாளை இல்லை புத்தாண்டில் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த பங்கு பேரவையினர் இந்த வாரத்தை மட்டுமல்ல, இந்த நாளை மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதும் அவர்கள் நமக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அடுத்த வாரம் 29 ஞாயிற்றுக்கிழமை அந்தோணியார் அன்பியம் ஞாயிறு சிறப்பிப்பார்கள். திரு பெர்னாண்டஸ், திரு வின்சென்ட் அவர்கள் ஒருங்கிணைத்து வருகின்ற வாரம் அவர்கள் ஞாயிறை சிறப்பிப்பார்கள். நாளை திருவிழா திருப்பலி காலை 8:30 மணி அளவில் இங்கு நடைபெறும். குறிஞ்சாபுரத்தில் காலை 9 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். 28 சனிக்கிழமை டிசம்பர் 28 மாசில்லா குழந்தைகள் விழா அன்று குழந்தைகள் மந்திரிப்பு நடக்கும். அன்பானவர்களே, பேரருட் திரு நம்பிக்கராஜ் அடிகள் பல்லாண்டு காலம் அவர் உழைத்தவர், இறைவனடி அடைந்திருக்கிறார். அவருடைய இறுதி அஞ்சலியும் இறுதி விண்ணக பயண திருப்பலியும் 26 டிசம்பர் 26 காலை 11 மணிக்கு வேலூர் மறைமாவட்டத்தினுடைய விண்ணரசி பேராலயத்தில் நடைபெறும்.
அந்த நிகழ்ச்சிக்கு போக முடிந்தவர்களெல்லாம் நாம் போகலாம். மீண்டும் ஒரு முறையாக அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் சென்று ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து மகிழ்ச்சியோடு நன்றி அவர்களுக்கு சமாதானமும் வாழ்த்தும் சொல்லி பார்க்கிறவர்களுக்கெல்லாம் இறைவனை வழங்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இறைவன் உங்களோடு இருப்பாராக. அனைவருக்கும் அனைத்துக்கும் நன்றி. அன்பானவர்களே, பூக்கள், அந்த பூக்கள் அளித்தவர்கள் மிஸ்டர் ராபர்ட் ராஜ்குமார், விமலா ராபர்ட், ஏசுதாஸ், ரொசாலி ஏசுதாஸ். மேலும் நன்கொடை வழங்கியவர்கள் எஸ் ஏசுதாஸ், வி மேரி, அமலி ரோசாலி, சகாய் மாதா அன்பியம் பூவுக்காக 2000 கொடுத்திருக்கிறார்கள். எனவே மற்றும் நம்முடைய அருட்தந்தை வாசித்த நன்கொடை வழங்கிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும், பங்கு தந்தை இங்கே இருக்கிற அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நம்முடைய சலேசிய அருட்தந்தையர்கள் சிறப்பாக பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். முன்னாள் சேக்ரட் ஹார்ட் காலேஜினுடைய பிரின்சிபல் தந்தை ரெவரண்ட் ஃபாதர் அந்தோனி ராஜ் எனக்கு பிரின்சிபல் தந்தையாக இருந்தார். எனவே இன்றைக்கு நமக்காக ஜெபித்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக அவர்களுக்கும் சிகரம் கம்யூனிட்டியிலிருந்து ஆரோக்கியதாஸ், எனவே அவரும் இன்றைக்கு நமக்காக ஜெபித்து இந்த திருப்பலியிலே குழந்தை இயேசுவின் பிறப்பு பெருவிழாவிலே கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார். எனவே இரு தந்தையர்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தந்தை அவர்கள் புதிதாக இதுதான் முதல் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நமக்கு நிறைவேற்றி இந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார். கணீர் குரலில் நம்ம எல்லாம் கணிசமாக கவர்ந்து விட்டார். கண்டிப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கணீர்னு பேசினாலும் ஆனால் எல்லாரையும் கவர்ந்து இன்றைக்கு நம்முடைய உலக மாதா பங்கின் சிறப்பான ஒரு பங்கு தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே குறைந்த காலகட்டத்தில் குறைந்த மாதங்களில் ஏராளமான செயல்பாடுகள் செய்வதற்கு தந்தை அவர்கள் உதவி இருக்கிறார். பங்கு மக்களுக்கும் சரி, சிறு பிள்ளைகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி. எனவே எல்லா விதங்களிலும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு தந்தை அவருக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம், அவருக்காக ஜெபிப்போம். அவரை முன்னெடுக்கின்ற எல்லா செயல்பாடுகளின் திட்டங்களிலும் பிறந்திருக்கிற பாலகன் இயேசு கிறிஸ்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே பங்கு பேர உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அருட்சகோதரி கேட்னேந்தார் எங்கள் பேரை சொல்லுப்பா அப்படின்ட்டு அருட்சகோதரிகளின் அருட்சகோதரர் சார்பாக மற்றும் இங்கே இருக்கிற பெரியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சிறார்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி மனமார்ந்த நன்றியை நாம் வாழ்த்துக்களையும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அத்தோடு இன்றைக்கு நம்ம பீட சிறுவர்கள் பயங்கரமாக வெக்கப்பட்டு எல்லாம் ஓடுறானுங்க. அந்த பிள்ளைகள் முன்னாடி உட்கார்ந்து அழகாக இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். எனவே பீட சிறுவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நாம் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். இன்றைக்கு ஆல்டர் சர்வ் பண்ணவங்க நியூ இயரில் பண்ண மாட்டாங்க, அவங்க வேறு பிள்ளைகள் மாற்றுவாங்க. அதுபோல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த எல்லாமே சிறப்பாக நடைபெறுவதற்கு பங்கு தந்தையோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் எழுந்து நிற்போம். அத்தோடு இன்றைக்கு நமக்கு இங்கு திருவிழா திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை நம் கரங்களில் கொடுத்து நமக்கு ஆசிரியை கொடுத்த நம்முடைய பிரதர் சேவியர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்தையும் இந்த பங்கு தந்தையின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இனிமே தந்தைய பிரதர் அவருக்கு இனிமேல் இது போல் பெரிய பெரிய திருப்பலியில் கம்யூனியன் வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
அன்பானவர்களே, இறுதியாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நம்மை வாழ்த்தி கடிதம் அனுப்பியிருக்கிறார். அன்புடையீர், தங்களுக்கும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் திருவண்ணாமலை தொகுதி மக்களின் சார்பாகவும் இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மகிழ்வோடு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. மைந்தன் மண்ணில் நின்று பிறந்தார், அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். மைந்தன் மண்ணில் நின்று பிறந்தார், அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். அவர் இம்மானுவேலன், நம் இயேசுராஜன், ஆனந்தம் பண்பாடுவோம். அவர் இம்மானுவேலன், நம் இயேசுராஜன், ஆனந்தம் பண்பாடுவோம். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. விண்ணில் மைந்தன் மண்ணில் இன்று பிறந்தார், அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். விண்ணில் மைந்தன் மண்ணில் இன்று பிறந்தார், அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். மோரிலே ஆடனை தொழுவிலே மன்னன் மண்ணில் எங்கு பிறந்தார்,
அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். விண்ணில் மைந்தன் மண்ணில் இங்கு பிறந்தார். அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார்.